கள்ளக்குறிச்சியில் இருக்க ரிஷிவந்தியம் என்ற ஒரு தொகுதியில் ஒரு மிக பழமையான கோவில், அர்த்தநாதீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. மிகவும் பழமையானது. அதோட வரலாறு பார்த்தா 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம்னு சொல்லி அதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு பழமையான கோவிலை வந்து இப்போ வந்து புதுப்பிக்கிற பணியில் வந்து இருக்காங்க. அதில் என்னடா பணி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, நான் வந்து இப்போ தான் போனேன். ரொம்ப நாள் கழித்து வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால சரி நேற்று நைட் நான் போய் பார்த்தேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 4 வருஷமாக 3 வருஷமாக வந்து எந்த ஒரு திருவிழா நடக்கலையே அப்படின்னு நினச்சி நான் உள்ளே போய் பார்த்தேன். பார்த்தா தான் ஒரே ஷாக்குங்க. எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களுமே சேதமடைஞ்சிருக்கு. அந்த சிற்பத்தில் வந்து ஒரு பாலிஷ் போட கூட முடியல. அதுக்குள்ளே இருக்கிற அந்த துகள், அதுக்குள்ளே அந்த தூசி, அதெல்லாம் தொடச்சி போட முடியல. மேலே அந்த கரும்பலகை அப்படி கண்ணை கரியேன்னு இருக்குது, அதை ஒரு புதுப்பிக்க முடியல. கீழே சில இடத்துல வந்து அந்த நடக்கிறோம்ல, அந்த இடத்துல சில இடத்துல மேடு பள்ளமாக இருக்குது, அதை ஒரு புதுப்பிக்க முடியல. அதை பிரிக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணியே வைக்கல. ரொம்ப ஒரு மோசமான அவலத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் நான் வெறும் வாயால் பேசுகிறேன், சான்றோட தான் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே வந்து நிறையா வந்து இந்த சிலைங்கள்லாம் வந்து அலங்கரித்து தூக்கிட்டு போவாங்கள்ல, இந்த வாகனம் சொல்லிட்டு நிறையா அந்த யாழி, சிங்கம் அப்படிலாம் இருக்குல்ல, அதான் நிறைய இருந்துச்சு. அந்த இடத்துல அதெல்லாம் புதுப்பிக்காமல் அப்படியே வந்து ரொம்ப சேத நிலையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா எவ்வளோ வந்து கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்களா லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி நீ செஞ்சால் இருந்தால் சரியாக செய்யணும். இது எதுக்கு இதுமாரி அறகுறையாக செஞ்சுக்கிட்டு என்ன யாரை ஏமாத்துறீங்க? கடவுளை ஏமாத்துறீங்களா, இல்லை கடவுளை நம்புற மக்களை ஏமாத்துறீங்களா, இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்களா? உங்களை நீங்களே ஏமாற்ற முடியாது, மக்களை தான் ஏமாற்ற முடியும்.